Hi friends, welcome to Zenith's World. இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுதான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டிராகன் சிக்கன். இது எப்படி ஈஸியாக சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1/2 kg போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையான அளவு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், அது கூடவே பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் ஒன்று உடச்சி ஊற்றிக்கோங்க. சோயா சாஸ் 1 ஸ்பூன். இப்போ இதை சிக்கனில் நல்லா நம்ம பெரட்ட போகிறோம். நல்லா ஃபுல்லாக எல்லாம் படுற மாதிரி நல்லா பெரட்டிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இதை நம்ம மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே பேனில் அதை ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானோடனே இப்போ நம்ம இந்த மேரினேட் பண்ணி வச்சுக்க பாருங்க, இந்த சிக்கனை இதில் நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்லா பிரித்து போடுங்க. நம்ம முட்டை கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டிருக்கனால ஒட்டிக்கிட்டு வரும். அதை நம்ம நல்லா தனித்தனியாக பிரித்து விட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். ஹோட்டலில் எப்படி வாங்குவோமோ அதே மாதிரியே டிராகன் சிக்கன் ஸ்டைலில் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லா ஃபேமிலியில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா டீப் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா சிக்கனையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம கொஞ்சம் ஊற்றிட்டு அதே எண்ணெயவே நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ அதில் நான் ஒரு 6-7 பூண்டை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே முந்திரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை லேசாக ஃப்ரை ஆகிட்டு இருக்கையிலேயே நம்ம பெரிய வெங்காயம் ஒன்று மெல்லிஸாக கட் பண்ணி அதையும் இதில் போட்டுக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை ஆக தேவையில்லை, லேசாக வதக்கினா போதும். இப்போ இது வதக்கிட்டுக்கையிலேயே ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம், அதனால் 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போது உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ இதில் நம்ம 3 சாஸ் போட போகிறோம். சோயா சாஸ் 1 ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், அது கூடவே டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன். இப்போ இந்த சாஸுங்களோட வாசனை நல்லா போகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம நல்லா 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே ரெட் சில்லி சாஸ்